அதுதான் ஆலயம் இருக்கே மதுரையில, இன்மையிடும் நன்மை தருவார் ஆலயம். அங்கதான் சமய சந்தான புரவர்கள் 4 பேரையும் சிலையாகவும் வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்ல, ஒரு மனிதன் சாமியை கும்பிடலாம், சாமியை கும்பிடுமா, ஆனா இறைவனை வணங்கிய ஸ்தலம் நன்மை தருவார் கோவில். அந்த நன்மை தருவார் கோவில் தான் மதுரைக்கு மையம்னு நான் சொல்லுவேன். உடனே நீங்க என்ன சொல்லுவீங்க? நான் மதுரைன்ற ஊர்ல மையத்தை கேட்கல, மதுரைன்ற பேருல மையம் எங்க இருக்கு அப்படின்னு கேட்பீங்க. மதுரைன்ற ஊர்ல மையம் நன்மை தருவார் கோவில், மதுரைன்ற பேருல மையம் இந்த பக்கம் மானா, இந்த பக்கம் ரை, நடுவுல தூ, ரெண்டுக்கும் சொல்லிட்டேன். என்ன சொல்றீங்க? மதுரைன்ற எழுத்துல பார்க்க போனோம்னா மைய பகுதி தூ. மதுரை அப்படிங்கிற இடத்துல அந்த ஊருக்குள்ள மையமான பகுதி எங்க இருக்குன்னா, இறைவனே தனக்குத்தானே ஆலயம் அமைத்தது, இன்மையிலும் நன்மை தருவார் அப்படிங்கிறது. தேவன் ரொம்ப அற்புதமான சிறப்பெல்லாம் பேசுவாங்க, நிறைய கேட்டிருக்கேன். இன்னொரு விஷயம், இப்ப மதுரை அதிகமா வெள்ளப்பெருக்கு எடுத்து இடமே தெரியாத அளவுக்கு கரை புரண்டு ஓடியதான். அதை காப்பாற்ற மதுரையினுடைய அதாவது எல்லை தெரியல. அப்பதான் கேட்டாலும் அம்மை மீனாட்சி எல்லை தெரியவில்லை அப்படின்னு. ஆக எம்பெருமான் பாம்பாக உருமாறி, அதாவது அவருடைய பாம்பை, கழுத்தில் இருக்கக்கூடிய பாம்பை அனுப்பி 4 பகுதியையும் சுற்றி காட்ட சொன்னாராம். அப்படி சுற்றி காய்த்து 4 பகுதியையும் அந்த தலை மட்டும் இருந்த இடம் தான் படமாக உருவெடுத்த இடம் படப்புறம் அப்படின்னு பெயர் இப்ப மடப்புறம் சாமி கோவிலா மாறிச்சு, பத்திரகாளியம்மன் கோவிலா. ஆக படப்புறம் என்ற சிறப்பு வந்தது அதனாலதான். ஆக ஆழம் என்றால் விஷம், பாம்புக்கு விஷத்தன்மை உள்ளது. ஆக அந்த ஆழ வாயால் உலகத்து எல்லையை காட்டியதால் திரு ஆளவாய் என்று சொல்லக்கூடிய பெயர் ஏற்பட்டது. இந்த மீனாட்சி அம்மன் தான் ஊரை காக்கிறேன் நானே எல்லையில இருந்து அந்த படமாத்துள்ள பத்திரகாளியா உட்கார்ந்துருக்கா. இன்னும் ஆக அங்க இருக்கக்கூடிய குதிரையை கூட பாத்தீங்கன்னா இந்த படப்புறம் அப்புறம் தான் மடப்புறமாவே மாறிச்சு. இந்த ஊருக்கு போற அன்னைக்கு போய் நிறைய சிறப்பை சொல்லிக்கிறோம். நல்லா அழகா பேசுறீங்க. பெண்களுக்கு பருவம் பேதை பெருமை மங்கை மடந்தை அறிவை தெளிவை பேரிடும் அடைந்திருக்கு வருவோம். மங்கை பெருமம் அடைஞ்சாதான் வர முடியும். தெரியும்ல, தெரிஞ்சு அடைஞ்சாச்சு. முதல்ல எப்படி பேச பெண்கள்கிட்ட மென்மையா பேச புரியுதா? அது நம்மளுக்கு பிடிக்காது. அடைந்திருக்கும் பருவம் மங்கை பருவம். தவத்திற்கு ஒருவர், தமிழுக்கு இருவர், குணத்துக்கு மூவர், சபத்துக்கு 4, சகலத்துக்கு 5, சுவைக்கு 6, ஸ்வரங்கள் 7, திக்குகள் 8, கிரகங்கள் 9, பசி வந்தா 10 பறந்துவிடும். ஆபத்து புதவாத பிள்ளையும், அரும்பசி புதவாத அன்னமும், தாகத்தை தீராத தண்ணீரும், சரித்திரம் அறியாத தண்ணீரும், கோபத்தை அடக்காத வேந்தனும், உருமொழி கொள்ளாத சீடனும், பாவத்தை தீராத தீர்த்தமும், இவை 7 உலகத்தில் இருந்து வீணைக்கு, பாணி, சொல்லுக்கு, அகஸ்தியர், பிள்ளைக்கு, விஜயன், பாட்டிக்கு, நாரதர், அழகென்ற சொல்லுக்கு, முருகன் என்று பொருள். காக்கக்கூடிய கடவுள் யாரை சொல்லுவோம்? அவர்தான் எம்பெருமாள், திருமால். அடங்கக்கூடிய கடவுள் பிரம்மா. அதே நேரத்தில் அடங்கக்கூடிய கடவுள் சிவபெருமான். ஒரு விஷயம் சொல்லிக்கிட்டே வந்தீங்க, சேர நாடு சோழ நாடு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லிக்கிட்டே வந்தீங்க. இப்ப உலகத்துல தமிழ்நாட்டினுடைய நெற்களஞ்சியம் எது? தஞ்சாவூர் சொல்லுவாங்களா? இந்தியாவோட நெற்களஞ்சியம் தெரியல. இல்லங்க, அதாங்க பள்ளிக்கூடத்துக்கு போகலாம். பள்ளிக்கூடத்துல சொல்லி கொடுக்குறாங்க. ஆமா, அப்படி நான் சாமியாரை பெருமைப்படுத்தி பேசிட்டு இருக்கேன். பின் தங்காதீங்க, பின் தங்காதீங்க. அவரை பார்த்தாலே சிரிக்கிறீங்களா? அவரை பார்த்தா உங்களுக்கு ஒரு விஷயம் இருக்கு. என்ன கேளுங்க. ஆட்டுக்கடை இருக்கு. ஆட்டுக்கடாய்னா ஒரு போட்டி வருது. சரி, எங்க ஆட்டுக்கடாய் கிடாய்க்கு சண்டை வருதியா? சரி, சண்டை வரும்பொழுது கிடா என்ன பண்ணிடும், பின்னாடி போயிட்டே இருக்கும். போனா அது எவ்வளவு தூரம் பின்னாடி போகுதோ அவ்வளவு வேகமா முட்டை போகுதுன்னு அர்த்தம். உங்களுக்கு தெரியுது, பள்ளிக்கு தெரியுங்க. நம்ம எந்த அளவுக்கு பின்வாங்கி போகுதோ அந்த வேகத்துக்கு அதை முட்டும். ஆட்டுக்குட்டின்னு சொல்லுவாங்க, யானை குட்டின்னு சொல்லுங்க, நாங்க ஒத்துக்கிறோம். அப்ப நீ பூனை குட்டியா? எடுத்துட்டு போறேன். எங்க மனிதனை போல புரட்ட ஒரு ஒரே ஜீவன் பூனை மட்டும் தாங்க சொல்லாதீங்க. அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா, அவர் பின்வாங்க பின்னாடி போறோம்னா என்ன, புலி பதுங்குது அப்படின்னா பிடிக்கிறதுக்கு முதல்ல புடிங்க. அவர் எங்காலு வண்டியில அம்பிட்டு போய் வண்டிட்டு இருந்தாரு பெட்டிக்காரங்க, அவர் ஆளுன்றாரு. அடைக்கல சமயாவுக்கு புள்ள நல்லா இருக்கு. ஆனா கொஞ்சம் ஒரு நேரத்துல அமாவாசை நேரத்துல அப்படி பண்ணுவாங்க. நீங்க தப்பா புரிஞ்சுக்கீங்க. அமாவாசை அப்ப மட்டும்தான் அப்படின்றீங்க. அவருக்கு எப்பயுமே அப்பன்னு மதுரையில் இருக்க எங்களுக்கு தான் தெரியும். நீங்க வாங்க சுவாமி. அதனால பேசிட்டு வந்தா நான் முக்கியமான விஷயத்துக்கு வந்தேன். இந்தியாவுடைய நெற்களஞ்சியம் ஆந்திரா மாநிலம். சரி, ஆந்திரா மாநிலத்துல இருக்கக்கூடிய கடவுளே பணக்கார கடவுள் யாரு தெரியுமா? சொல்லுங்க. 2வது பணக்கார கடவுள் எம்பெருமான்.
திருப்பதி வேங்கடகிரியில் அருள்வாளிக்கும் வெங்கடாஜலபதி கொத்த லட்டிக்கு கொட்டுன்னு கொட்டுது துட்டு. அது அவ்வளவு பெரிய ஆளு. ஆக அப்ப அங்க இருக்கக்கூடிய மலை என்ன மலைன்னு வருது? வெளியில கேட்குமா? மைக்கில பேசுங்க சுவாமி. அது என்ன மலை கேக்குதோ அவர் திருவண்ணாமலைங்கிறார். நீங்க சரியா சொல்லுங்க. பாத்துக்கங்க. ஒரு நாராயண போட்டாளு அதை சொல்லணுமா? அப்படி சிவனுக்கு விஷ்ணுவுக்கு வித்தியாசம் தெரியாத ஆளா இருக்கு. இப்ப நான் கேக்குறேன், நீங்க சொன்ன மாதிரி திருப்பதி என்ன மலை? அதான் 7 மலைன்னு. அது என்ன 7 மலை? இவன் ஒரு 8 மலையா இருக்க கூடாதா? அது ஒரு குறைஞ்சு ஒரு 6 மலை 5 மலை ஒரு 5 மலை. இப்ப பேசுறது சரி. இப்பதான் என் பக்கம் பேசுறீங்க. 7 மலை அப்படின்னு அந்த ஒரு விஷயம் கேட்டுக்கிறேன். நம்ப முடியாது. 7 மலைக்கு பேர் இருக்கு. எல்லாரும் சொல்லுவோம் திருப்பதி வெங்கடாஜலபதி மலை 7 மலைன்னு. 7 மலைன்னு மொத்தமா சேர்த்து. ஆனா தனிப்பட்ட பேர்ல பேர்கள் இருக்கும். அந்த 7 மலைக்கு என்ன பேரு? அந்த 7 மலை முதல் யுகத்துல அதுக்கு முதல் யுகத்துல என்னென்ன மலையாக இருந்தது? எதனால 7 மலையா ஆந்திரால போய் இருக்கு? சொல்லுங்க. நான் கேக்குறேம்மா, இப்ப உள்ள மலையை கேளு. இல்லாத ஒரு 7 மலையை கேட்டு அவர் சொல்லுவாரா? இல்லாத மலை 7 மலை அடைந்திருக்கும் பருவம் என்னங்க? மங்கை பருவம். இருங்க. இந்த மங்கை பருவத்துக்கு தகுந்தாரு போல 7 பருவத்தை நான் சொல்லிட்டு 7 மலை சொல்லுங்க. 7 ஏமா தெரிஞ்சதான் சொல்லிருப்பார்ல. விட்டுப்போமா? அவருக்கு தெரியாதுன்றீங்களா? தெரியாது. சரி, பருவம் மங்கை பருவம் சொல்லுங்க. அப்படி அனுசரிச்சு போமா. நீ பெரிய ஆளுமா மதுரையில. அலைமுகம் தான் பெரிய ஆள் இல்லையா? போமா. விட்டு கொடுப்பவன் எவனும் கெட்டு போனதில்லை. எனக்கு விட்டு கொடுப்பவன் எவனும் கெட்டு போன. எனக்கு வந்து எதிரி ரொம்ப பிடிக்கும். எதிரி இல்லாத ஊர்ல குடியிருக்க கூடாதுன்னா. சரி, எதிரி வெளியில இருப்பேன், துரோகி கூடவே இருப்பேன். சரி, துரோகி கூட இருப்பான்ல. எந்த நேரத்துல இருங்க சொல்லும்ல. ஏன் சொல்லல? அப்ப துரோகியை காட்டி கொடுக்குறீங்களா? துரோகி தாங்க கூட இருக்க ஆளை காட்டி கொடுப்பாரு. துரோகி எப்படி காட்டி கொடுக்கறது? அருமையான காரணம். ஏன் ஒரு பாட்டை படிச்சு சொல்லுவேன்னு சொல்றேன். இப்ப பாட்டு யாரு கேட்கல. மக்கள் விருப்பம். எங்க மக்கள் சொல்றதான் என் மக்களாம் தீர்ப்பு. மகேஷ் பாட்டா பதிலா பாட்டு பதிலா அப்படி சொல்லாத. நான் ஒத்துக்க மாட்டேன். வந்தது பாட்ட தானே போடுறாரு. பதில் என்ன? திருப்பதி 7 மலை அதுதான் சொன்னாரு. அந்த ஐயா வந்து அழகா பாடுவாரு. நம்ம கூட தான் தெரியும். அன்னைக்கு பாடினாரு டி.ஆர். மகாலிங்க ஐயா வந்து எப்படி பாடுறாரு அப்படின்னா, திருப்பதி மலையினிலே திகழும் ஸ்ரீனிவாசம் எண்ணிய வரம் கொடுக்கும் 7 மலை வாசன். எண்ணிய வரம் கொடுக்கும் 7 மலை வாசன். திருப்பதி மலையினிலே திகழும் ஸ்ரீனிவாசம். இது இந்த பாட்டு என் தம்பி பாதி ஞாபகப்படுத்திட்டான். என் தம்பி ஆர்வகம் பாடுவான் அந்த பாட்டு. வாழ்க வளர்க. நீங்க எல்லாரும் உங்களுக்கு தம்பினா உங்களுக்கு என்னதான் நீங்க எல்லாரும் கண்டனா? 50 வயசு உள்ளவருக்கும் தம்பின்றீங்க, 20 வயசு உள்ளவருக்கும் தம்பின்றீங்க. இப்ப மருந்த ஆர்வகம் வந்து அவன் இறந்து வந்து 43 வயசு தான். அவனுக்கு 43 வயசு தான் இறந்தது. நல்ல நேரத்துல ஞாபகப்படுத்துறீங்க. சிறப்பான ஒரு பேச்சு. தேவலோகத்துல இருந்து நாரதரை இறங்கி வந்த ஒரு தோற்றம். ஏன்னா அவருக்கு அப்புறமா கூட நம்ம அவரிடத்தை பிடிக்கணும். அவர் வர எனக்கு அவன் தான் எனக்கு செட்டப். இதுக்கு முன்னாடி சொன்னீங்க இல்லையா, பாட்டு பேச்சு ஆள் எல்லாமே நல்லா இருந்தா ஆட முடியாது. அது அவருக்கு தான் எடுத்துக்கிட்டாரு. ஆள் எல்லாமே பாட்டும் இருக்கும், பேச்சும் இருக்கும், உருவமும் இருக்கும், நல்லா இருக்கும். அதிக நாளைக்கு வாழ மாட்டாங்கன்னு. ஆமா. அப்ப திருப்பதி 7 மலை அதாவது முதற் பிறவியிலே அதாவது கைலாயகம் திரைலாயகம் துவாபரகம் கலியுகம். முதல் யுகத்தை விட்டுங்க. 2வது யுகத்தில் நடந்தது ராமாயணம். ராமாயண காலத்திலே அதாவது சேதுபாலம் அமைத்தார்கள் என்று வானர கூட்டங்களை வச்சு அனுமனாபுரம் கடலிலே என்ன சீதையை மீட்பதற்காக. அப்ப ஒவ்வொரு மலைகளெல்லாம் ஒண்ணாவது கடல்ல போடுறாங்க. இப்படி போடும் பொழுது ஆஞ்சநேய பெருமான் போய் என்ன பண்றாரு, ஒரு மலையை தூக்குறாரு. மலையை தூக்கி வருகிற நேரத்திலே பாலம் கட்டி முடிஞ்சாச்சு, வேலை முடிஞ்சிச்சு. அப்ப அந்த இடத்துல அந்த மலையை வைக்கிறாரு. அப்பதான் அந்த மலை கேக்குது, ஐயா என் கூட இருந்த மலைகள் எல்லாம் ராமனுக்காக உதவி புரிந்தது. ஆனா நான் மட்டும் உதவி புரியாம இருக்கணும், இந்த இடத்துல வச்சுட்டு போறீங்களா, நான் என்ன பாவம் செய்தேன் என்று கேட்டதாம் இந்த மலை. அப்பதான் சொல்லிட்டு போறாரு அனுமன், அடுத்த பிறவிலே கிருஷ்ண அவதாரம். இந்த கிருஷ்ண அவதாரத்தை
சந்திப்பாயிட்டு அவர் போயிடுறாரு. அடுத்த ராம அவதாரம் முடிஞ்சதுக்கு அப்புறம் கிருஷ்ண அவதாரம் வசுதேவருக்கும் தேவகிக்கும் மகனாக அவதரித்து நந்தகோபுரத்தையும் யசோதையும் கோகுலத்திலே வளர்க்கப்பட்டார் கண்ணன் கிருஷ்ணன். அப்பொழுது அங்கே தேவேந்திரன் அவர் என்ன பண்ணாரு, மலைகளுக்கு போய் யாதவ மக்கள்லாம் பூஜை செய்தார்கள். அப்படி பூஜை செய்கின்ற வேளையிலே காற்றும் மழையும் ஏவி விட்டான் தேவேந்திரன். எங்கடாவது நம்மளை கவனிக்காம ஒரு மலைக்கு போய் பூஜை செய்கிறார்களே அப்படின்னு. அப்பதான் அந்த மலையிலும் காற்றிலும் இருந்து காப்பாற்றியவர் கண்ண பரமாத்மா அப்படின்னா அங்கதான் மலையா இருந்தது கோவர்த்தனகிரி. அதைத்தான் தன்னுடைய சுண்டு விரலால தூக்கி நிறுத்தினார். மக்களை எல்லாம் 7 நாளுடைய மலைகளையும் காற்றலையும் அந்த இடத்துல பாதுகாக்கிறாரு. அப்பதான் மலை கேக்குது, கிருஷ்ணா உன்னையே நான் தாங்குறேனே அப்படின்னு. கிருஷ்ணன் சொல்றாரு, என்னுடைய சுண்டு விரலால் உன்னதான் நான் தாங்குறேன், நீ என்ன தாங்கலைங்கிறாரு. கிருஷ்ணன் ரொம்ப கேள்வியா சிறு பிள்ளையாக இருந்தவர்.